திதி இன்று மாலை 5:54 மணி வரைக்கும் ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று அதிகாலை 3:40 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:40 மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம், பின்பு பூரம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன், சுக்கிரன், புதன் 1லையும், ராகு 2லையும், செவ்வாய் 3லையும், சந்திரன் 5லையும், கேது 8லையும், 10ல் சனி, 11ல் குரு சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஆதரவால சாதகமான சூழல் உண்டாகும். உங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மனதில் தோன்றும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. புதிய முயற்சிகளை மிகவும் கவனத்தோடு செய்யறது நல்லது. தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதால மனதில் சஞ்சலம் உண்டாக வாய்ப்பிருக்கு. பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இன்னைக்கு பதற்றமான சூழ்நிலை காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பணியிடத்தில் கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிக்க முடியாம போகும். உங்க பணிகளில் சில தவறுகளும் நேர வாய்ப்பு இருக்கிறதால கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்க வாழ்க்கை துணையோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரித்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தாயின் உடல் நலத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் இருப்பவர்களோட தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீங்க. எண்ணிய கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இறை பணிக்காக நன்கொடைகளை கொடுத்து மனம் மகிழ்வீங்க. பணி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு உண்டாகும். குடும்பத்தினரோட கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வு காண்பீங்க.
உறவினர்கள் உங்களின் பெருந்தன்மையை பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடும் சூழல் உண்டாகும். இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். சிலர் சமூக கூட்டங்களில் கலந்துப்பீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்களை காண நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சில பணிகளை முடிக்க முடியாமல் நிலுவையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த உணர்வுகளை தவிர்க்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் செலவுகள் காணப்படும். சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல் காரணமாக தலைவலி மற்றும் தோள்பட்டை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலே ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக பராமரிக்கலாம். மாணவர்கள் கல்வியில கூடுதலா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகள் அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அறிவு வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவால பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகள் கிட்ட நட்பு உண்டாகும். எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான எண்ணங்கள் சிலருக்கு தோன்றும். உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்க முயற்சியால உங்க சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். கண்டும் காணாம இருந்தவங்க இன்னைக்கு உங்ககிட்ட வழிய வந்து பேசுவாங்க. நம்பிக்கைக்குரியவர்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. வாகன வசதி சிலருக்கு பெருகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி சிலருக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல திருப்திகரமான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்க தைரியமும் உறுதியும் அதிகரிக்கும். உங்க செயல்பாடுகளுக்கான வளர்ச்சி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியிடத்துல நீங்க புத்துணர்ச்சியோட வேலைகளை மகிழ்ச்சியா செய்வீங்க. உங்க திறமை மேலதிகாரிகளால பாராட்டப்படும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட மனம் திறந்து பேச முயற்சி செய்யுங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான நாளா உங்களுக்கு இருக்கும். பண வரவும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க மன வலிமை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்தியான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளா இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும்.
கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களின் வருகையால நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதால நன்மை உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல எண்ணிய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் எடுத்துரைக்கின்ற பேச்சு திறனால லாபம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பிள்ளைகளால பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க வாழ்க்கை துணையால செலவுகள் உண்டாகும். மற்றவர்களோட வீண் விவாதம் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்த பாருங்க. பணிச்சுமை ஓரளவுக்கு குறையும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் பணியாளர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைப்பது சிலருக்கு தாமதமாகும். இன்னைக்கு நீங்க உற்சாகத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்க. அதிக சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது. சிலர் ஆன்மீகத்துல ஈடுபடுவீங்க. பணியிடத்துல அதிக பணிகள் காரணமா உங்க பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் நீங்க பொறுமையோடையும் கவனத்தோடையும் பணியாற்றினா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட எரிச்சலும் கோபமும் அடைவீங்க. அதனால இருவருக்கும் இடையே பிணைப்பு குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் உங்க பிரியமானவர்கள் கிட்ட நட்பான முறையில பழக பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்க அச்சாக்கிரதை காரணமா பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு நிதி நிலைமையை மோசமாக்க கூடிய வகையில தேவையில்லாத செலவுகள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உணவு முறையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மை உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் தீர்த்த யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திட்டமிட்ட பணிகளை இனிதே செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. மனை சம்பந்தமான விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். தொழில் சார்ந்த முயற்சிகளால உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். துணிச்சலா சில முடிவுகளை எடுப்பீங்க. சங்கீத பயிற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். இன்னைக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. சகோதரர்களால நீங்க பயனடைவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்துல பெரிய மனிதர்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. இருந்தாலும் இன்றைய நாள் உங்க பொறுமையை சோதிக்கும் நாளா இருக்கும். மகிழ்ச்சியோடையும் திருப்தியோடையும் இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு தெளிந்த மனத்தோட இருந்தா உங்களுக்கு சாதகமான முடிவு
முடிவுகளை எடுக்கலாம். பணியிடத்துல உங்க பணிகள் சற்று இறுக்கமாக காணப்படும். உங்க பணிகளின் போது தவறுகளும் நேர வாய்ப்பு இருக்கிறதால கூடுதல் கவனத்தோட பணிகளை மேற்கொள்ள பாருங்க. உங்க மனதில் இருக்கும் கசப்பான உணர்வுகளை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால இருவருக்கும் இடையே குழப்பம் உண்டாகும். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதால பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு முதுகு வலி வர வாய்ப்பு இருக்கு. இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் தியானம் மேற்கொள்வதாலையும் நீங்க ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில சற்று கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை திறன் பெருகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் பொது காரியங்களால கீர்த்தி உண்டாகும். தந்தையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் மேம்படும். ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான சூழல் உண்டாகும். சொந்த பந்தங்கள் கிட்ட கோபமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். இன்னைக்கு சவால்கள் மற்றும் விவாதங்களில் நீங்க வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அரசாங்கத்தால அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகும். உங்க செயல்களை சுமூகமா நடக்க அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கும். சில சமயங்களில் நீங்க நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையோட செயல்பட்டா நிச்சயம் வெற்றி பெற முடியும். பணியிடத்துல அதிக பணிகளை சந்திக்க நேரிடும். சக பணியாளர்களோடையும் சகஜமா பழக பாருங்க. நீங்க இன்னைக்கு பொறுமை இழந்து காணப்படுவீங்க. இதை உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்க அன்பான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதிகப்படியான செலவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கீர்த்தி உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும்.
இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும், வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் புதிய நபர்களின் ஆதரவால தனவரவுகள் உண்டாகும். தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகளை நிதானத்தோட கையாண்ட முடிப்பீங்க. இன்னைக்கு குடும்பத்துல நிம்மதி நிலவும். இழுபறியா இருந்த வேலைகள் நல்லபடியா நடந்து முடியும். எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உறவினர்களால நீங்க ஆதாயம் அடைவீங்க. வியாபாரத்துல போட்டிகளை குறைச்சிக்க பாருங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. இன்னைக்கு உங்க செயல்பாடுகளுக்கு மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும். உங்ககிட்ட எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படும். உங்க இலக்குகளை வெற்றி அடைய சற்று கடினமா உழைப்பீங்க. உங்க வழியில் வரும் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறுவீங்க. பணியிடத்துல நீங்க பலனை அதிகம் எதிர்பார்க்காம பணியாற்றுவீங்க. இதனால குறித்த நேரத்துக்குள்ளேயே உங்க பணிகளை செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நேர்மையா இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல உறவை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும். உங்க வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்க காண்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்துல பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தனவரவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும், வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் சவாலான பணிகளில் ஈடுபட்டு எல்லாராலையும் புகழப்படுவீங்க. வங்கிகளில் எதிர்பார்த்த சூழல் உண்டாகும். வேள்விகளில் கலந்துகிட்டு மந்திர உபதேசம் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. தொழில் ரீதியா முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு தாமதமான செயல்கள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டாகும். மாணவர்கள் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீங்க. வாகன வகையில சிறிது செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பெண்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேற வாய்ப்பிருக்கு. வருமானம் ஓரளவுக்கே திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். இன்னைக்கு சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க லட்சியங்கள் அடைய இன்றைய நாளை நீங்க பயன்படுத்திப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்க துணிந்து எடுப்பீங்க. பணியிடத்துல உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. உங்க பணிகளுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சீரா இருக்கும்.
உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக உங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. நீங்கள் இன்னைக்கு அதிக ஆற்றலோடையும் சுறுசுறுப்போடையும் காணப்படுவீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புகழப்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்தில் கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் மேன்மையான சூழல் உண்டாகும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களால நீங்க லாபம் அடைவீங்க. நீங்க அறிந்த கலைகளால தனலாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர்களின் உதவியால சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்க பேச்சில் அன்பும் பண்பும் மிகுந்திருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை மதிப்போடு நடத்துவாங்க. தொழில் வியாபாரம் செழிக்க முழு முயற்சியோட பணியாற்றுவீங்க. நிலுவையில இருந்த பணம் வசூலாகும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு எந்த விஷயத்தையும் சற்று லேசா எடுத்துக்கிறதால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். புதிய மனிதர்களின் தொடர்பும் அதனால நல்ல பயனும் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல கூடுதல் பணிகள் காரணமா இன்னைக்கு நீங்க உங்க பணிகளில் மும்முரமா இருப்பீங்க. உங்க பணிகள் சற்று அதிகரித்தே காணப்படும். இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறமையா கையாண்டு முன்னேறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடும் விவாதங்களும் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருவரும் நட்பான முறையோட பழக பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு ஓரளவுக்கு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பெரும்பாலும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு மற்றும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான நாளா இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம்.
மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் இனம் புரியாத பயம் மற்றும் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். பிள்ளைகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உறவினர்கள் வழியில கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உங்க செயல்பாடுகளின் தன்மை அறிந்து செயல்பட பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு வந்து போகும். தலை சுற்றல், முழங்கால் வலி இதெல்லாம் சிலருக்கு உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பகச்சிக்காதீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால மறைமுக பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல சக ஊழியர்களோட பனிப்போர் வந்து நீங்கும். இன்னைக்கு காணப்படும் கடினமான சூழ்நிலை காரணமா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். எந்த விஷயத்திலையும் நம்பிக்கையை வளர்த்துக்கிறதால எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியாது. உங்க பணிகளில் தாமதங்கள் காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். உங்களின் குழப்பமான மனநிலையை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இருவரும் மகிழ்ச்சியோட இருக்க விட்டு கொடுத்து செல்வதும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களின் பிரியமான ஒருவரின் உடல் நிலைக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படும். எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவைப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவலைகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் சர்வதேச வணிகம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் உண்டாகும். ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில எண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொதுக்கூட்ட பேச்சுக்களால உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தாய் பற்றிய கவலைகள் சிலருக்கு அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். வழக்கு விவகாரத்துல போராடி வெல்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். நீங்க எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல உங்களின் தனித்தன்மைக்கான பாராட்ட பெறுவீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் தகவல் பரிமாற்றத்தால உங்க வாழ்க்கை துணையோட நல்லுறவை பகிர்ந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும். உங்க சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஆரோக்கியம் காணப்படும். உங்ககிட்ட உறுதியும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார்.
காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாளா இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய பலன்கள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும், வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் இளைய சகோதரர்களால ஆதாயம் உண்டாகும். மனை விருத்தி தொடர்பான முயற்சிகளில் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் கிட்ட அமைதியோட நடந்துக்க பாருங்க. வியாபாரத்துல பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களா செய்ய முடியாத வேலைகளை இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. போட்டிகளில் கலந்துகிட்டு வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தினரின் ஆதரவால நன்மை உண்டாகும். தொழில் வியாபாரத்துல போட்டிகளை சமாளிச்சு லாபம் அடைவீங்க. நிலுவையில இருந்த பணம் வசூலாகும். நீண்ட நாள் தேடிய பொருள் புதிய முயற்சியால உங்க கைக்கு வந்து சேரும். இன்னைக்கு விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வகையில பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீங்க. பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். பல நன்மைகளை அடைவதற்கான சாத்தியம் இருக்கு. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணையோட உங்க நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விழாவில் கலந்துகிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. இது உங்களின் வாழ்க்கை துணைக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்களின் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் ஆற்றல் காரணமா உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சந்தன வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி தேவைப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி அடைவீங்க. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி. விரதம் இருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதால கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கூடவே இன்றைய தினத்துல கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வரலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு.